வணக்கம் நேயர்களே. இன்றைக்கி வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிம் பற்றி தான் பேச போகிறோம். இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து நான் ஏதோ நிறைய ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருந்தேன். திடீர்னு பார்த்தா ஒரு ஷார்ட் ஃபிலிம் மாட்டுச்சு. அந்த ஷார்ட் ஃபிலிம் ஓப்பன் பண்ண பார்த்தேன். அந்த ஷார்ட் ஃபிலிம் அருமையாக இருந்தது. ஷார்ட் ஃபிலிம் வந்து நேம் வந்து ஆளில்லா விமானம். இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து ஓப்பனிங்கில் ஒரு அருமையான ஒரு தொடக்கம் கொடுத்துருப்பாரு. சூப்பராக போயிட்டுருக்கோம். இதில் பார்த்தா வந்து ஹீரோ என்ன பண்ணுவார், வழக்கமான ஒரு கதை தான் இது. அதெல்லாம் ஒரு டிஃப்ரென்ஸாக பண்ணியிருக்கிறார். ஆனால் வந்து நான் எனக்கு தெரிஞ்சு இதேமாரி யாரும் பண்ணது கிடையாது. நான் எல்லாமே நான் பார்த்துட்டேன். நான் அறிஞ்சப்பட்டேன். படத்துலேயும் பார்த்துருக்கேன், நிறைய தூரம் பார்த்துருக்கேன், ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருக்கேன். இதேமாதிரி வந்து டிஃப்ரென்ஸே யாரும் பண்ணதுக்கு முதல் முறையாக ஒருத்தர் முயற்சி பண்ணிக்கிறேன். இந்த டைரக்டர் முத்துராமலிங்க அவருக்கு வாழ்த்துக்கள் நான் சொல்லணும். ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க, 2 பேர் பார்ப்பாங்க. அந்த புல்லட்டும் அந்த ஆக்டிவாக எப்படி தான் அவர் யோசித்தாருன்னு தெரியல. அவங்க 2 பேர் பேசுகிறதும் சரி, அந்த ஓவர்லப்பும் சரி, அந்த கார் சேசிங் பைக்கும் சேசிங்கும் சரி, ஆனால் வீட்டோட அந்த கல்யாணம் பற்றி பேசுகிறதும் சரி, அந்த ஆல்பத்தில் வந்து புரட்டி அந்த பொண்ணு வந்து பார்க்குறதும் சரி, எல்லாமே சூப்பராக இருக்குது. இந்த மெசேஜ் வந்து ஓப்பன் பண்ணி வந்து அவங்க 2 பேர் பேசுவாங்க. என்னடா பண்ணுற, என்ன பண்ணிகிட்ருக்கு, உன் ப்ராஜெக்ட்லாம் கேட்கும்போது அப்போ அவன் சொல்லுவான். இதேமாரி வந்து ஃபயர் வந்து ஒரு இடத்துல ஒரு பில்டிங் வந்து ஃபயர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கா, தீயணைப்பு வந்து போகிறதுக்குள்ளே வந்து நிறைய சேதாரம் நிறைய இது ஆகிடும் நான் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதனால் வந்து நான் ஒரு ஆளில்லா விமானம் வந்து கண்டுபிடிச்சிருக்கேன். இந்த விமானம் வந்து நம்ம நினச்ச நேரத்தில் ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே போய் அந்த வந்து அணைச்சிடலாம் அப்படின்னு அப்படி சொல்லுவான். கடைசியில் அவங்க காதலி வந்து அதுமாரி வந்து அந்த ரவுடிகளுடைய இது மூலயமா அந்த பில்டிங் வந்து பற்ற வச்சுருவாங்க. இதனால் ஏற்படுற அந்த ஃபயரை தான் இந்த ஆளில்லா விமானம் போய் அணைக்குது. இதுதான் கதை. ஆனால் சூப்பராக இருக்குது. நான் பார்த்தேன். ஏன்னா நான் நிறைய படங்கள் பார்த்துருக்கேன். ஒரு மனிதன் நடித்த அந்த படமும் பார்த்துருக்கேன். அந்த படத்தை பேருக்கு எனக்கு தெரில. ஒரு கப்பலில் போய்ட்டுருவோம், திடீர்னு கப்பலில் வந்து உடஞ்சி வீழ்ந்துருவான். அதில் பார்த்தா ஒரு தீவில் மாட்டிக்குவான். அந்த தீவில் போய் அவன் உக்காந்துருப்பான். அவங்க பேசுறதுக்கு யாருமே இருக்காது. ஒரு தேங்காய் வச்சு அந்த வந்து அதில் தான் அவன் வாழ்ந்துட்டு இருப்பான் கடைசி வரைக்கும். கடைசியில் வந்து ஒரு கப்பல் வர அதில் ஏறி போவான் அப்படின்னு தான் நான் அந்த ஒரு படம் பார்த்தேன். அதுவும் ஒத்த சிறப்பு. அவர் வந்து பார்த்திபன் சார் வந்து அவர் ஒரு ஆளையே நடிச்சிருப்பாரு. அதுமாரி பார்த்துருக்கேன். இன்னொரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பார்த்துருக்கேன். ஒரு சின்ன திரை நடிகர் வந்து அவர் டைரக்டர் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கிறார். அவர் வந்து அப்சர் சார், பாண்டவர் இல்லத்தில் கூட நடிச்சிருப்பார். நல்லா சுந்தரம் நடிச்சிருப்பார். அவரும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருந்தார். அந்த ஷார்ட் ஃபிலிமும் பார்த்துருப்பான். ஒரே ஒரு லேடி வச்சு பண்ணியிருப்பார். இப்படி தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து கடைசி வரைக்கும் ஒரு மனிதருக்குள்ளே அதில் நடித்ததே கிடையாது. அருமையாக பண்ணியிருக்கிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு. இந்த பார்த்துட்டு இந்த லிங்க்கை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பாருங்கள், பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.